ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 13வது வாக்கியம். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே. ஆழ்வார்களுள் ஒருவர் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் அவதாரம் பண்ணுகிறார். பார்கவ மகரிஷி மற்றும் கனகாங்கதி அப்படிங்கிற அப்சரஸ்ரீக்கு குழந்தையா திரு அவதாரம் பண்ணுகிறார். குழந்தை எப்படி இருக்கு முதல்ல அப்படின்னா சதையும் பிண்டமா தான் இருக்கு. அங்க ஜெகநாத பெருமாள் இருக்கார், எழுந்தருளி இருக்கார் எம்பெருமான். அந்த ஜெகநாத பெருமானுடைய அனுக்கிரகம் அந்த குழந்தைக்கு அவயவங்கள்லாம் ஓன்னு கத்துறது. அப்போ பெரம்பு செய்யக்கூடிய திருவாளன் அப்படிங்கிற தம்பதியினர்கள் அந்த குழந்தை எடுத்து வளர்க்கிறார். எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்ற குழந்தை இல்லையா, முதல்ல இருந்தே ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற தூண்டுதல் அந்த குழந்தைக்கு இருந்தது. நாம எதை ஆராய்ச்சி பண்ணுவோம்னா, எது இந்த தேகத்துக்கு சௌகரியமா இருக்கோ அதை நோக்கி ஆராய்ச்சி பண்ணுவோம். கார்த்தால எழுந்துக்கிறோம், எழுந்தோடனே இந்த தேகத்துக்கு என்ன வேணும்? காஃபி வேணும். காஃபியை தேடி போவோம். அடுத்தது சாப்பிடணும், சாப்பாடு தேடி போவோம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையானதை சேகரிக்கிறதுக்காக உத்தியோகம் பண்ணுவோம். இது எல்லாமே இந்த தேகத்தை பாதுகாக்கிறதுக்கான சமாச்சாரங்கள். ஆழ்வார் அப்படி பண்ணாம ஆத்மாக்கு எது சௌகரியத்தை தருமோ அதை தேடி ஆராய்ச்சி பண்றார். சின்ன வயசுல இருந்தே புத்திமான் யோகீஸ்வரர். அவருக்கு என்னன்னா பரபிரம்மம் யார், ஆத்மாவுக்கு சொந்தக்காரர் யார், இதை தேடி கண்டுபிடிக்கணும். அத்தனை மதங்களையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். ஒவ்வொரு மதத்திலையும் சாரத்தை பிழிஞ்சு பிழிஞ்சு பார்த்து இந்த சமயத்துல இல்லை, இந்த சமயத்துல இல்லை, இந்த சமயத்துல இல்லைன்னு ஒவ்வொரு சமய நூல்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, அந்த ஆராய்ச்சியில எங்க வெற்றி காண்கிறார் அப்படின்னா இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சாரத்தை கண்டுபிடிச்சுட்டார். ஸ்ரீமன் நாராயணனே அந்த சாரம், பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு அந்த பரபிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சார். அப்படி ஒவ்வொரு சமயங்களையும் ஆராய்ந்து இதுல சாரம் இல்லைன்னு நகர்த்தி வைக்கிறார். ஆராய்ந்து விட்டேனோ, ஒவ்வொரு சமயங்களா பார்த்து பார்த்து இதுல பரபிரம்மம் இல்லை, பரபிரம்மம் இல்லை, பரபிரம்மம் இல்லைன்னு இந்த சமயங்கள்லாம் விட்டு பகவானே பரபிரம்மம், ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம் அப்படின்னு ஆராய்ந்து அதுல தேர்ச்சி அடைந்து நமக்கெல்லாம் பல பாசுரங்களை கொடுத்து நாராயணனை காட்டுறார். அப்படி ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜரிடத்துல கேட்கிறார். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.